வணக்கம் guys, welcome back to my channel. Hope you are all doing well. இப்போ வேர்ல்ட்ல ரொம்ப டேஞ்சரஸா டிஸ்கஸ் பண்ற டாபிக் என்னன்னா ஈரான் vs அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வார். இன்னைக்கு வீடியோல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன நடக்குது அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம்னு சிம்பிளா பாப்போம். இப்போ வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 2020 hours February 28th அன்னைக்கு அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ஜாயிண்ட் மிலிட்டரி ஆபரேஷன் லான்ச் பண்ணினாங்க அகைன்ஸ்ட் ஈரான். இந்த ஆபரேஷன்ல ஈரானோட மிலிட்டரி பேசஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் டார்கெட் பண்ணப்பட்டுச்சு. அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி ஏர் ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்டாரு. இது வார இன்னும் சீரியஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு போச்சு. அட்டாக் ரெஸ்பான்ஸா ஈரான் இமிடியேட்டா மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸ் லான்ச் பண்ணினாங்க. ஈரானோட டார்கெட்ஸ் எங்கனா இஸ்ரேலோட சிட்டிஸ், மிடில் ஈஸ்ட் இருக்க யுஎஸ் ஓட மிலிட்டரி பேசஸ் அண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ். இது ரொம்ப பெரிய கான்ஃபிளிக்ட். இந்த அட்டாக்ஸ்ல சிவிலியன்ஸ்லாம் இன்ஜர் ஆனாங்க, கொல்லப்பட்டாங்க அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் ஆச்சு. மோர் ஓவர் வார் மல்டிபிள் கண்ட்ரீஸ் இன்வால்வ் ஆகுற லெவலுக்கு எஸ்கலேட் ஆயிடுச்சு. ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் இன்னும் ஈரான் மிசைல் சைட்ஸ் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அண்ட் ஈரான் கல்ஃப் கண்ட்ரீஸ் மேல ட்ரோன் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. லெபனான்ல ஹெஸ்பாலா இன்வால்வ்மென்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் இந்த வார்ல thousands of civilians already affected. இந்த கான்ஃபிளிக்ட் மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்ல, குளோபல் எக்கானமிக்கும் இம்பாக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள், ஆயில் ஷிப்பிங் ரூட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியாவா ஆயிடுச்சு. இது வேர்ல்ட் ஆயில் சப்ளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூட். ஆல்சோ இந்த ரூட்டை ஈரானோட கன்ஃபர்மேஷன் ஆர் அப்ரூவல் இல்லாம எந்த ஷிப்பும் கிராஸ் பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷன்னால ஆயில் பிரைசஸ் $100 per barrel கிராஸ் பண்ணிடுச்சு. காஸ் ஆஃப் தட் பெட்ரோல் பிரைசஸ் வேர்ல்ட் வைட் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் அதிகம். ரீசெண்டா ஈரான் துபாய் ஏர்போர்ட் மேல ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. அதனால ஃபிளைட்ஸ் டெம்பரரியா கேன்சல் பண்ணாங்க. இன்னும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மிசைல் அலர்ட்ஸ் நிறைய வருது. இந்த வார் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகலாம்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. What happens next? Experts ஓட biggest worry என்னன்னா இந்த வார் லாங் டர்ம் ரீஜனல் வாரா மாற சான்சஸ் அதிகமா இருக்கு. கண்ட்ரீஸ் டிப்ளோமசி ட்ரை பண்ணாலும் ஃபுல் சீஸ்ஃபயர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வார் கண்டினியூ ஆனா வேர்ல்ட்ஸ் எக்கானமி, எனர்ஜி சப்ளை அண்ட் குளோபல் செக்யூரிட்டிக்கு எல்லாத்துக்குமே பிக் இம்பாக்ட் வரலாம். Iran versus America and Israel conflict, one of the biggest geopolitical crises right now. வார் எப்படி எண்ட் ஆகும்னு யாருக்குமே கிளியரா தெரியல. But one thing is for sure, இந்த கான்ஃபிளிக்ட் வேர்ல்ட் பாலிடிக்ஸ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண பெரிய சான்ஸ் இருக்கு. இந்த டாபிக் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய், டேக் கேர்.